வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அத்திப்பழ ஜூஸ். அத்திப்பழம் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது. அத்திப்பழத்தில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை போக்குது. அத்திப்பழ ஜூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம தேவையான அத்திப்பழத்தை எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். பீலர் யூஸ் பண்ணி தோலை ரிமூவ் பண்ணிடுங்க. தோலை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு அது அத்திப்பழத்துலேருந்து பால் வரும். அதனால் தோலை நல்லா சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அத்திப்பழத்தை நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அத்திப்பழத்தில் இருக்கிற நார்ச்சத்து பிளட் சுகர் லெவலை கட்டுப்படுத்த ரொம்பவே உதவியாக இருக்குது. சர்க்கரை நோயாளிகள் அத்திப்பழத்தை அளவோடு சாப்பிட்லாம். அத்திப்பழத்தில் இருக்கிற பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை குறைக்க ரொம்பவே உதவியாக இருக்குது. அதனால் அத்திப்பழம் இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. அத்திப்பழத்தில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதிக அளவில் இருக்கிறனால சர்ம ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கிட ஹெல்ப் பண்ணுது. அத்திப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைவாக இருக்குது. அத்திப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணும்போது உள்ள சின்ன சின்ன பொடியாக விதைகள் இருக்கும். கட் பண்ண பிறகு தண்ணியில் போட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிங்க. ஒரு சில பழத்தில் புழு பூச்சிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அத்திப்பழத்தில் கால்சியம் பாஸ்பரஸ்லாம் நிறைவாக இருக்கிறனால எலும்புகளை வலுவாக வச்சுருக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. உலர்ந்த அத்திப்பழங்கள் கடைகளில் கிடைக்கிது. நீங்கள் சீசன் இல்லாத சமயத்தில் உலர்ந்த அத்திப்பழங்களை வாங்கி முந்தின நாள் நைட்டே தண்ணியில் ஊற போட்டுட்டு காலையில் ஜூஸ் அடிக்கலாம், இல்லை அதை அப்படியே சாப்பிட்லாம். பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த உலர்ந்த அத்திப்பழங்கள் ஒரு அருமருந்தாக இருக்குது. ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்கிறவங்க தினமுமே 2 அத்திப்பழத்தை சாப்பிட்டு வரலாம். பியூபர்ட்டி அட்டன் பண்ண பெண்கள், ப்ரெக்னென்ட் உமன் மற்றும் ஃபீடிங் மதர்ஸ் இந்த அத்திப்பழத்தை அவங்க டயட்டில் நல்லா சேர்க்கலாம். அவங்க உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும். கட் பண்ண அத்திப்பழத்தை பிளெண்டர் ஜாரில் போட்டாச்சு. 1 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கிறனால பால் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ரொம்பவே சுவையான ஹெல்தியான அத்திப்பழ ஜூஸ் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.